மனத்தை அடக்குவதற்கு முற்றிலும் வேண்டப்படுவது நல்லொழுக்கம். முற்றிலும் ஒழுக்கமுள்ள ஒருவன் அதற்கு மேல் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அவன் முக்தன். முற்றிலும் தூய ஒழுக்கமுள்ள ஒருவன் யாருக்கும் எதற்கும் தீமை செய்ய மாட்டான். முக்தி பெற விரும்புபவன் அகிம்சை நிலையை, தீமை செய்யாத நிலையை அடைந்தேயாக வேண்டும். அந்த நிலையை பரிபூர்ணமாக அடைந்தவனை விட ஆற்றல் மிக்கவன் யாரும் இல்லை. அவன் முன்னர் யாரும் சண்டையிட முடியாது, சச்சரவு செய்ய முடியாது. ஆம், அவன் இருப்பதே போதும், வேறொன்றும் செய்ய வேண்டாம். அதுவே அமைதியை உண்டாக்கும், அதுவே அன்பை நிறைக்கும். அவன் முன்னால் யாரும் கோபப்பட முடியாது, யாரும் சண்டையிட முடியாது. மிருகங்கள் கூட, பயங்கர மிருகங்கள் கூட அவன் முன்னர் அமைதியாக இருக்கும். எவ்வளவு கெட்டதானாலும் பிறரது தவறுகளை பற்றி பேசாதீர்கள். அப்படி பேசுவதால் எந்த பயனும் இல்லை. ஒருவனுடைய தவறுகளை பற்றி பேசுவதன் மூலம் நீங்கள் அவனுக்கு ஒருபோதும் உதவுவதில்லை. அதற்கு பதிலாக அவனுக்கும் தீங்கு செய்து உங்களுக்கும் தீங்கிழைத்துக் கொள்கிறீர்கள். ஆன்மீக பாதைக்கு துணை செய்யும் வரையில் உணவு கட்டுப்பாடுகளும் பயிற்சிகளும் நல்லவைதான். ஆனால் இவையே குறிக்கோளாகாது. இவை வெறும் துணைகளே. மத சண்டை வேண்டாம். மத சண்டையும் சச்சரவுகளும் அங்கு ஆன்மீகம் இல்லை என்பதையே காட்டுகிறது. மதம் பற்றிய சண்டைகளெல்லாம் சாறு பற்றியவை அல்ல, சக்கை பற்றியவை. ஆன்மீகமும் தூய்மையும் நீங்கி மனம் வறட்சி அடையும் போதுதான் சண்டைகள் ஆரம்பமாகின்றன, அதற்கு முன்பு அல்ல. நாம் பெற்றுள்ள அறிவெல்லாம் அது புற உலகை பற்றியதாக இருந்தாலும் சரி, அக உலகை பற்றியதாக இருந்தாலும் சரி, மன ஒருமைப்பாடு என்ற ஒரே வழியின் மூலமாகவே கிடைத்தது. ஒரு விஷயத்தில் மனத்தை ஒருமுகமாக செலுத்தாவிட்டால் அது பற்றிய அறிவு எதையும் பெற முடியாது. வானியல் வல்லுனர் தொலைநோக்கி மூலம் பார்க்கும்போது தமது கவனம் முழுவதையும் ஒருமுகப்படுத்துகிறார். உங்கள் மனத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கும் இதே வழியைத்தான் கடைபிடிக்க வேண்டும். உங்கள் மனத்தை ஒருமுகப்படுத்தி அதன் மீது திருப்ப வேண்டும். ஒரு மனதிற்கும் இன்னொரு மனதிற்கும் உள்ள வேறுபாடு இந்த மன ஒருமைப்பாட்டில்தான் இருக்கிறது. அதிகமாக ஒருமைப்பட்ட மனம் பிற மனங்களை விட அதிக அறிவை பெறுகிறது. கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் தோன்றிய மாமனிதர்கள் அனைவரின் வாழ்விலும் இந்த மாபெரும் மன ஒருமைப்பாட்டு ஆற்றலை காண்கிறோம். அவர்கள் மாமனிதர்கள் ஆயிற்றே என்று நீங்கள் சொல்லலாம். நாம் எல்லோரும் மாமனிதர்களே. முயன்று பாடுபட்டால் அவ்வாறு ஆக முடியும் என்கிறது யோக சாஸ்திரம். சிலர் பிறக்கும்போதே அதிக தகுதி உள்ளவர்களாக பிறக்கலாம். அதனால் விரைவில் ஒன்றை சாதிக்கலாம். நாமும் அதே காரியத்தை சாதிக்க முடியும். அதே ஆற்றல் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. மனத்தை ஒருமுகப்படுத்தி எவ்வாறு அதை ஆராய்வது என்பதே இன்றைய சொற்பொழிவுக்கான பொருள். இதற்காக சில நியதிகளை யோகிகள் வகுத்திருக்கிறார்கள். அந்த நியதிகளுள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லப்போகிறேன். மன ஒருமைப்பாடு பல்வேறு வழிகளில் உண்டாகிறது என்பது உண்மை. புலன்களின் மூலம் மன ஒருமைப்பாட்டை அடையலாம். இனிய இசையை கேட்கும்போது சிலருக்கு மனம் ஒருமைப்படுகிறது, மற்றும் சிலருக்கு அழகான காட்சிகளை காணும்போது ஏற்படுகிறது. இன்னும் சிலருக்கு கூரிய இரும்பு ஈட்டி முனைகளின் மீது படுத்திருக்கும்போது மனம் ஒருமுகமாகிறது. வேறு சிலர் கூரிய கூழாங்கற்களின் மீது அமர்ந்து இதை அடைகின்றனர். இவையெல்லாம் அசாதாரணமான உதாரணங்கள், விஞ்ஞானத்திற்கு பொருந்தாத முறைகள். படிப்படியாக மனத்தை பயிற்றுவிப்பதே விஞ்ஞான முறை. தமது கைகளை உயர தூக்கி வைத்து கொண்டிருப்பதன் மூலம் ஒருவனுக்கு மனம் ஒருமைப்படுகிறது. சித்திரவதை அவனுக்கு வேண்டிய மன ஒருமைப்பாட்டை அளிக்கிறது. இவையெல்லாம் அசாதாரணமானவை. வெவ்வேறு தத்துவ ஞானிகளின் கருத்துகளுக்கு ஏற்ப பல பொது வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. உணர்வு கடந்த நிலையே நாம் அடைய வேண்டிய நிலை என்று சிலர் கூறுகின்றனர். இந்த உடல் நமக்கு ஏற்படுத்தியுள்ள கட்டுப்பாடுகளை தாண்டி செல்லும் நிலை அது. அறநெறியால் யோகி பெறுகின்ற பயன் மன தூய்மையே. மனம் தூய்மையாக இருக்கின்ற அளவிற்கு அதை கட்டுப்படுத்துவது எளிது. தன்னில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் மனம் பற்றி கொள்கிறது. அந்த சிந்தனையை வளர்த்து கொண்டே போகிறது. கீழான நிலையில் மனம் இருக்கின்ற அளவிற்கு அதை கட்டுப்படுத்துவதும் கடினம். ஒழுக்கமற்றவர்களால் மனத்தை ஒருமுகப்படுத்தவும் முடியாது, ஆராயவும் முடியாது. ஆரம்பத்தில் மனத்தை அவன் சிறிதளவு கட்டுப்படுத்தலாம்.
தொலைவில் நடப்பதை கேட்கும் ஆற்றல் சிறிதளவு அவனுக்கு கிடைக்கலாம். ஆனால் இந்த ஆற்றல்களும் அவனை விட்டு விலகிவிடும். இதில் உள்ள கஷ்டம் என்னவென்றால், சிலருக்கு கிடைக்கின்ற அசாதாரண சக்திகள் ஒழுங்கான விஞ்ஞானபூர்வமான பயிற்சிகளால் கிடைத்தது அல்ல. நீங்கள் நெருங்கி ஆராய்ந்தால் இதை அறியலாம். மந்திர சக்தியால் பாம்புகளை அடக்குகின்ற மனிதர்கள் பாம்புகளினாலேயே கொல்லப்படுகிறார்கள். அசாதாரண சக்திகளை அடையும் மனிதன் நாளடைவில் அந்த அசாதாரண சக்திகளினாலேயே அழைகிறான். எத்தனையோ வழிகளின் மூலம் இத்தகைய அசாதாரண சக்தியை அடையும் லட்சக்கணக்கானோர் இந்தியாவில் இருக்கிறார்கள். இவர்களுள் மிக பெரும்பாலானோர் பைத்தியம் பிடித்தே சாகிறார்கள். பலர் மனம் சமநிலை இழப்பதால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பாதுகாப்பான வழிமுறைகளின் மூலம், விஞ்ஞானபூர்வமான மெதுவான அமைதியான வழிகளின் மூலம் நாம் இதை கற்க வேண்டும். இதன் முதல் தேவை ஒழுக்கமான வாழ்க்கை. தெய்வங்கள் கீழே இறங்கி வர வேண்டும் என்று அத்தகையவன் விரும்பினால் அவர்கள் கீழே இறங்கி வந்து அவனுக்கு காட்சி கொடுப்பார்கள். நமது மனநூல்கள் மற்றும் தத்துவ நூல்களின் சாரம் இதுவே. பூரணமான நல்லொழுக்க வாழ்க்கை. இதன் பொருள் என்ன என்பதை சிறிது சிந்தித்து பாருங்கள். யாருக்கும் தீமை செய்யாமல் இருப்பது, பரிபூரண தூய்மை, பரிபூரண தவ வாழ்க்கை, இவை மிகவும் தேவை. இவற்றையெல்லாம் பூரணமாக ஒருவன் அடைய முடியுமா என்பதையும் சிந்தித்து பாருங்கள். அவ்வாறு வாழ முடிந்தால் அதற்கு மேல் உங்களுக்கு என்னதான் வேண்டும்? எந்த உயிரிடமும் ஒருவனுக்கு விரோத உணர்ச்சி இல்லை என்றால் அவன் முன்னால் எந்த பிராணியும் தன் பகையை உணர்ச்சியை விட்டுவிடும். யோகிகள் இதற்கான கடுமையான நியதிகள் வகுத்துள்ளார்கள். தர்ம சிந்தனை இல்லாத ஒருவன் தன்னை தர்ம சிந்தனை உடையவனாக காட்டிக்கொள்ள முடியாது. இதய தாமரை மலரும்போது தேனீக்கள் தாமாகவே அவனை நாடி வரும் என்று என் குருதேவர் கூறுவது வழக்கம். இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் பேச வேண்டியதில்லை. இதயபூர்வமாக ஒரு மனிதன் தூயவனாக இருக்கும்போது, சிந்தனையில் கூட அவனிடம் பகைமை உணர்ச்சி இல்லாத போது, எல்லா மிருகங்களும் அவன் முன் தங்கள் பகைமை உணர்ச்சியை விட்டுவிடும். அதேபோல்தான் தூய்மையும். மனித தொடர்பிற்கும் உறவிற்கும் இது அவசியம். நாம் எல்லோரையும் நேசிக்க வேண்டும். பிறருடைய குறைகளை கூற நமக்கு உரிமை இல்லை. அதனால் பயனும் இல்லை. நாம் அவை பற்றி சிந்திக்கவும் கூடாது. நமது தொடர்பு நல்லவற்றுடனேயே இருக்க வேண்டும். குற்றங்குறைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நாம் இங்கில்லை. நல்லவர்களாக இருக்க வேண்டியதே நமது கடமை. பரிபூரண ஒழுக்கம்தான் ஆன்மீக வாழ்வின் அதன் அடிப்படை. அதுதான் மிகவும் கடினமானதும் கூட. எங்கள் நாட்டில் சைவ உணவு மட்டுமே உண்ணும் பிரிவினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் எறும்பிற்காக ஏராளம் சர்க்கரையை வைப்பார்கள். இதை பற்றி ஒரு கதையும் உண்டு. ஒரு நாள் ஒரு மனிதன் எறும்புக்காக தரையில் சர்க்கரை வைத்து கொண்டிருந்தான். அந்த வழியாக வந்த மற்றொருவன் எறும்புகளை மிதித்து விட்டான். உடனே மற்றவன், பாழாய் போகிறவனே, உயிர்களை கொன்றுவிட்டாயே என்று கூறியபடியே அவனை ஓங்கி ஓர் அறை விட்டான். அது அவனது உயிரையே குடைத்து விட்டது. எறும்பின் மேல் இருக்கும் இரக்கம் சக மனிதர்கள் மீது இல்லை. புற தூய்மை எளிது. உலகம் முழுவதுமே அதற்காக பாடுபடுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஆடை அணிவதுதான் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்றால் எந்த முட்டாளும் அதை செய்வான். ஆனால் மனதுடன் போரிட்டு வெல்வதுதான் கடினமானது. வெறுமனே மேலோட்டமாக எதையும் செய்பவர்கள் தங்களுக்கு தாங்களே சில நியாயங்களை வைத்துக் கொள்கிறார்கள். நான் சிறுவனாக இருந்தபோது இயேசுவின் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு இருந்தது. இதன் பின்னர் பைபிளில் வரும் திருமண விருந்தை பற்றி நான் படித்தேன். அவ்வளவுதான். புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு, அவர் மாமிசம் சாப்பிட்டிருக்கிறார், மது அருந்தி இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்க முடியாது என்று முடிவு செய்து கொண்டேன். எதிலும் உண்மை பொருளை காண நாம் எப்போதுமே தவறிவிடுகிறோம். சாதாரண உணவு, உடை இவற்றைத்தான் பெரிதுபடுத்துகிறோம். எந்த முட்டாளும் இதையெல்லாம் கடைபிடிக்க முடியுமே? இவற்றிற்கு அப்பால் இருக்கும் ஒன்றை கவனிப்பவன் யார்? இதயத்தின் பண்பாடு. இதுவே நமக்கு வேண்டும். இந்தியாவில் ஒரு சில பிரிவினர் தங்களை தூய்மையாக்கிக் கொள்வதற்காக சில வேளைகளில் ஒரு நாளைக்கு 20 முறை கூட குளிக்கிறார்கள். அவர்கள் யாரையும் தொடுவதில்லை. இவை மேலோட்டமான விஷயங்கள், ஆழ்ந்த உண்மைகள் அல்ல.
குளிப்பதன் மூலம் ஒருவன் தூய்மை அடைய முடியுமென்றால் மீன்கள்தான் மிகவும் தூய்மையான உயிர்கள். குளித்தல், ஆடை உடுத்துதல், உணவு கட்டுப்பாடு போன்ற எல்லாம் ஆன்மீக வாழ்விற்கு துணை நிற்கும்போதுதான் உரிய முக்கியத்துவம் பெறுகிறது. முதன்மையானது ஆன்மீகம், மற்றவை அதற்கு துணை. ஆன்மீகம் இல்லாமல் எவ்வளவுதான் புல்லை தின்றாலும், அதாவது புற தூய்மையுடன் இருந்தாலும் அதனால் சிறிதும் பயனில்லை. அதே வேளையில் சரியான முறையில் புரிந்து கொண்டால் அவை துணையாக இருக்கும். தவறான முறையில் கையாண்டாலோ அவை நம்மை தாழ்த்திவிடும். முதலாவதாக, மதங்களில் எல்லாமே அறிவிலிகள் கடைபிடிக்கும் போது கீழ்நிலைக்கு சென்று விடுகின்றன. புட்டியிலிருந்த கற்பூரத்தை ஆவியாக போக விட்டுவிட்டு புட்டியை பற்றி அவர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். மற்றொன்று, இதுதான் சரி அது தவறு என்று கூறும்போது ஆன்மீகம் மறைந்து விடுகிறது. சண்டையெல்லாம் உருவங்கள், சடங்குகள் ஆகியவை பற்றித்தான், ஒருபோதும் ஆன்மீகத்தின் உயிர் நாடியை பற்றியதில்லை. பௌத்தர்கள் பல வருடங்களாக மகத்தான பிரச்சாரம் செய்தார்கள். படிப்படியாக அதில் ஆன்மீகம் மறைந்துவிட்டது. இதை போன்றுதான் கிறிஸ்தவ மதத்திலும். இவ்வளவிற்கும் பின்னர் 1 3 கடவுளா அல்லது 3 1 என்ற சண்டை எழுந்தது. ஆனால் யாரும் கடவுளிடமே சென்று அவர் எப்படி இருப்பார் என்று காண விரும்பவில்லை. அவர் 3 1 அல்லது 1 3 என்று காண்பதற்கு நாம் அவரிடம்தான் செல்ல வேண்டும். மனத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிக்கு ஒரு குறிப்பிட்ட வகை ஆசனம் முக்கியம். எந்த ஆசனம் ஒருவனுக்கு வசதியாக இருக்குமோ அதுவே அவனுக்கான ஆசனம். பொதுவாக முதுகுத்தண்டு இறுக்கமின்றி சுதந்திரமாக இருக்க வேண்டும். உடம்பின் சுமையை தாங்குவதற்காக படைக்கப்பட்டது அல்ல அது. ஆசனத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று, உடல் பளுவிலிருந்து முதுகுத்தண்டு பூரணமாக விடுபட்டிருக்கின்ற எந்த ஆசன முறையையும் ஏற்றுக்கொள்ளலாம். பிராணாயாமத்திற்கு முக்கிய இடம் உண்டு. நான் இப்போது கூறுபவை இந்தியாவில் உள்ள சிலர் மட்டும் கடைபிடிக்கும் விஷயங்கள் அல்ல. அவை உலகம் தழுவிய உண்மைகள். அமெரிக்க நாட்டில் உங்களுடைய குழந்தைகளுக்கு சில பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுக்கிறீர்கள். அதேபோல் இந்தியாவிலும் குழந்தைகளுக்கு சில உண்மைகளை புகட்டுகிறார்கள். இந்தியாவில் குழந்தைகளுக்கு ஓரிரு பிரார்த்தனைகளை தவிர எந்தவிதமான மதக்கல்வியும் அளிக்கப்படுவதில்லை. பின்னர் அவர்கள் ஒரு குருவை தேடி செல்கிறார்கள். அவருடன் வாழ்கிறார்கள். முதலில் அவர்கள் பலரிடம் செல்கிறார்கள். இறுதியில் இவர்தான் நமக்கான மனிதர் என்று ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரிடம் மந்திர உபதேசம் பெறுகிறார்கள். ஆண் திருமணமானவனாக இருந்தால் அவன் மனைவி ஒருவேளை அவனுடைய குருவை விரும்பாமல் இன்னொரு குருவை நாடலாம். அவன் மகன் அவரையும் விரும்பாமல் வேறொரு குருவை அடையலாம். அவருக்கும் குருவுக்கும் உள்ள உறவு இரகசியமானது. மனைவியின் ஆன்மீக சாதனைகளை கணவன் அறிய வேண்டும் என்பதில்லை. அது என்னவென்று அவன் துணிந்து கேட்கவும் மாட்டான். அவளும் அதை ஒருபோதும் சொல்ல மாட்டாள். அது குறிப்பிட்ட நபருக்கும் அவரது குருவுக்கும் மட்டுமே தெரிந்தது. ஒருவருக்கு கேலிக்கூத்தாகப்படுவது மற்றொருவருக்கு சிறந்த போதனையாக இருப்பதை நீங்கள் சில வேளைகளில் காணலாம். ஒவ்வொருவரும் தத்தம் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மனப்போக்கிற்கு ஏற்ப அவனுக்கு உதவ வேண்டும். அது அவனும் அவனது குருவும் ஆண்டவனும் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த குருமார்கள் எல்லோரும் புகட்டும் சில பொதுவான முறைகளும் இருக்கின்றன. பிராணாயாமமும் தியானமும் அத்தகையவை. அது இந்தியாவில் உள்ள வழிபாட்டு முறை. பிராணாயாமம் செய்வதும் பின்னர் தியானத்தில் ஈடுபடுவதுமாக ஆண், பெண், குழந்தைகள் பலரையும் நாம் கங்கை கரையில் காணலாம். இவர்களுக்கு மற்றும் பல வேலைகள் இருப்பதால் இவற்றிற்கு அதிக நேரம் செலவழிக்க முடியாது. இதையே வாழ்க்கையின் முக்கிய சாதனையாக எடுத்துக்கொண்டவர்கள் பல்வேறு வழிமுறைகளை பயிற்சி செய்வார்கள். மொத்தம் 84 ஆசனங்கள் இருக்கின்றன. ஒருவனுடைய மேற்பார்வையில் இதனை பயிற்சி செய்பவர்கள் மூச்சையும் உடலின் பல்வேறு பகுதிகளில் ஏற்படும் இயக்கங்களையும் உணர்வார்கள். சில குறிப்பிட்ட மையங்களில் மனத்தை நிலைநிறுத்துவதுதான் தாரணை என்பது. இந்து பையன்களும் பெண்களும் மந்திர உபதேசம் பெறுகிறார்கள். குருவிடமிருந்து ஒரு இந்து பையன் ஒரு மந்திரத்தை பெறுகிறான். இதுதான் மூல சொல். குருவுக்கு இந்த மந்திரத்தை அவரது குரு அளித்திருப்பார். இப்போது அவர் அதை தமது சீடனுக்கு உபதேசிக்கிறார்.
இத்தகைய மந்திரங்களில் ஒன்று ஓம். இந்த மந்திரத்திற்கு ஆழ்ந்த பொருள் உண்டு. அவற்றை இரகசியமாக வைத்திருக்கிறார்கள். ஒருபோதும் அவற்றை எழுதுவதில்லை. இந்த மந்திரத்தை குருவிடமிருந்து செவி மூலம் பெற வேண்டும், எழுத்து மூலம் அல்ல. அதன் பின்னர் அதை கடவுளாகவே போற்ற வேண்டும். அந்த மந்திரத்தை தியானிக்க வேண்டும். ஒரு சமயம் மழைக்காலம் முழுவதும் 4 மாதங்கள் நான் இவ்வாறு தியானம் செய்தேன். காலையில் எழுந்து ஆற்றில் குளித்து ஈர உடைகளுடனேயே மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தேன். சூரியன் மறையும் வரை மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருப்பேன். இதன் பின்னர் கொஞ்சம் அரிசி சாதம் ஏதாவது சாப்பிடுவேன். 4 மாதங்கள், அதிலும் மழைக்காலத்தில் இவ்வாறு தியானத்தில் ஈடுபட்டேன். இருந்தும் நான் அறிந்தது கொஞ்சம்தான். நாம் அடைய முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று இந்தியர்கள் நம்புகிறார்கள். அமெரிக்க நாட்டில் ஒருவனுக்கு பணம் வேண்டுமென்றால் வேலைக்கு போய் பணம் திரட்டுகிறான். ஆனால் இந்தியாவிலோ ஒருவன் ஒரு மந்திரத்தை பெறுகிறான். ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து பணம் தன்னை தேடி வர வேண்டுமென உறுதியாக நினைக்கிறான். சிந்தனையின் சக்தியாலேயே தனக்கு எல்லாம் கிடைக்கும் என்பது அவனது நம்பிக்கை. இங்கு நீங்களும் பணத்தை சம்பாதிக்கிறீர்கள். உங்களுடைய சக்தி முழுவதையும் பணம் திரட்டுவதில் செலவிடுகிறீர்கள். அதே போலவே அவர்களும் தனது சக்தியை செலவிடுகிறார்கள். ஹடயோகிகள் என்று அழைக்கப்படும் சிலர் இருக்கிறார்கள். இறக்காமல் உடலை காப்பாற்றுவதுதான் மிகவும் உயர்ந்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களுடைய உழைப்பெல்லாம் உடலை விடாமல் பற்றி கொண்டிருப்பதற்காகவே. இதற்காகவே அவர்கள் 12 வருடம் பயிற்சி செய்கிறார்கள். குழந்தை பருவத்திலிருந்தே பயிற்சியை ஆரம்பிக்கிறார்கள். இல்லையென்றால் அது முடியாததாகிவிடும். ஹடயோகியை பற்றிய ஒரு விஷயம் வினோதமாக இருக்கும். ஒரு ஹடயோகி முதலாக சீடனாகும்போது காட்டிற்கு சென்று சரியாக 40 நாட்கள் தன்னந்தனியாக வசிக்க வேண்டும். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த 40 நாட்களில் கற்றுக்கொண்ட பாடம்தான். கல்கத்தாவை சேர்ந்த ஒருவர் தாம் 500 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பதாக கூறுகிறார். தங்கள் பாட்டன்மார்கள் அவரை பார்த்திருப்பதாக சிலர் என்னிடம் கூறினார்கள். அவர் உடற்பயிற்சிக்காக நாள்தோறும் 20 மைல் தூரம் நடக்கிறார். இல்லை, ஒருபோதும் நடப்பதில்லை, ஓடுகிறார். பின்னர் தண்ணீருக்குள் மூழ்கி உச்சி முதல் உள்ளங்கால் வரை களிமண்ணை பூசிக்கொள்கிறார். இவற்றிலெல்லாம் நன்மை இருப்பதாக நான் கருதவில்லை. பாம்புகள் 200 ஆண்டுகள் வாழ்வதாக சொல்கிறார்கள். அவர் மிகவும் வயதானவராகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் இந்தியா முழுவதிலும் 14 ஆண்டுகள் நான் பயணம் செய்தேன். நான் சென்ற இடங்களிலெல்லாம் மக்கள் அவரை அறிந்திருப்பதை கண்டேன். அவரும் தமது வாழ்நாள் முழுவதும் சுற்றியிருக்கிறார். முதலில் மனத்தை ஒருமைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்துங்கள். முதுகுத்தண்டில் ஏதாவது ஓரிடத்தில் அல்லது நரம்பு மையங்களில் மனதை நிறுத்தலாம் என்று அவர்கள் பொதுவாக கூறுகிறார்கள். நரம்பு மையங்களில் மனத்தை நிலைநிறுத்துவதன் மூலம் யோகி உடலை வெற்றி கொள்கிறார். யோகியின் அமைதிக்கும் பெரும் தொல்லை அளிப்பதும் அவனுடைய உயர்ந்த குறிக்கோளுக்கு எதிராக இருப்பதும் உடம்பை. ஆகையால் உடம்பை ஒரு பணியாள் போல் தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க அவன் விரும்புகிறான். தியானம், இதுதான் மிக உயர்ந்த நிலை. சந்தேகத்திற்கு உள்ளாகும் நிலை மனத்தின் உயர்ந்த நிலை அல்ல. அதன் உயர்ந்த நிலை தியானம். அந்த நிலையில் மனம் மற்ற எதனுடனும் சேராமல் எல்லாவற்றையும் கவனிக்கிறது, பார்க்கிறது. வலியை உணரும்போது உடலுடன் என்னை நான் ஒன்றுபடுத்தி விட்டேன். இன்பத்தையோ துன்பத்தையோ உணரும்போது உடலுடன் இணைந்து நிற்கிறேன். ஆனால் உயர்ந்த நிலையில் இன்பமும் துன்பமும் ஒரேபோல் ஆனந்தமயமாகத்தான் தெரியும். ஒவ்வொரு தியானமும் நேரடியான உணர்வு கடந்த நிலையே. முழுமையாக மனம் ஒருமுகப்படும்போது ஆன்மா தூல உடலின் பந்தங்களிலிருந்து விடுபடுகிறது. தன்னை உள்ளது உள்ளபடி அறிகிறது. உண்மையான சுதந்திரம் பெறுகிறது. ஒருவன் விரும்புபவை எல்லாம் அவனுக்கு கிடைக்கின்றன. ஆற்றலும் அறிவும் முன்பே அங்கிருக்கின்றன. ஆற்றல் அற்றதான ஜடப்பொருளுடன் தன்னை ஒன்றுபடுத்தி கொண்டு ஆன்மா அழுகிறது. அழியப்போகின்றவற்றுடன் அது தன்னை ஒன்றுபடுத்தி கொள்கிறது. ஆனால் உண்மையிலேயே சுதந்திரமான அந்த ஆன்மா தனது ஆற்றலை உபயோகிக்க வேண்டுமென எண்ணினால் நிச்சயமாக அது முடியும். அது விரும்பவில்லை என்றால் தான் முடியாது. இறைவனை அறிந்தவன் இறைவனே ஆகிவிட்டான். அத்தகைய சுதந்திர ஆன்மாவிற்கு முடியாதது எதுவும் இல்லை.
அவனுக்கு இனிமேலும் பிறப்பு இறப்பு என்பதில்லை. அவன் நித்திய முக்தன் ஆகிறான். இந்திய தத்துவ ஞானிகள் இந்த பிரபஞ்சத்தை பிராணன் என்றும் ஆகாசம் என்றும் இப்படி இரண்டாக பகுத்துள்ளார்கள். பிராணன் என்றால் சக்தி. சக்தி, இயக்கம் அல்லது இயங்குவதற்கான சாத்தியக்கூறு உள்ளவை எல்லாமாக வெளிப்படுவது பிராணன்தான். விசை, ஈர்ப்பு இவையாக வெளிப்படுவது பிராணனே. மின்சாரம், காந்த சக்தி, உடலின் அனைத்து இயக்கங்கள், மனத்தின் அனைத்து இயக்கங்கள் எல்லாமே பிராணன் எனப்படும் ஒன்றின் வெளிப்பாடுகளே. பிராணனின் முக்கிய வெளிப்பாடு மூளையின் மூலம் வெளிப்படும் அறிவே. இந்த அறிவுக்கு வழிகாட்டுவது எண்ணம். உடலில் செயல்படுகின்ற பிராணனின் ஒவ்வொரு பகுதியையும் மனம் கட்டுப்படுத்த வேண்டும். உடல் முழுமையாக அதன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஆனால் அது எல்லோராலும் முடிவதில்லை. பெரும்பாலானோரிடம் அது மாறாகவே உள்ளது. சங்கல்ப மாத்திரத்திலேயே உடலின் எந்த பகுதியை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தும் திறமை மனதிற்கு இருக்க வேண்டும். அது ஆராய்ச்சி தத்துவம், கொள்கை. ஆனால் உண்மையில் நிலைமை அப்படி இல்லை. நம்மை பொறுத்தவரை குதிரைக்கு முன்னே வண்டி வந்துவிடுகிறது. நம்மிடம் உடலே மனத்தை கட்டுப்படுத்துகிறது. எனது விரலில் வெட்டுப்பட்டால் நான் வருந்துகிறேன். உடலே மனத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. விரும்பாத எதுவும் நடந்தால் நான் வருந்துகிறேன், நிலை குலைந்து விடுகிறேன். உடலே மனத்தின் எஜமானனாகிவிட்டது. நாம் உடல்களாகிவிட்டோம். இப்போதைய நிலைமையில் நாம் வெறும் உடல்களே. நாம் உண்மையில் யார் என்பதை தெரிவித்து வழிகாட்டுவதற்கு தத்துவ ஆசிரியர்கள் வருகிறார்கள். நீங்கள் ஆராய்ச்சி செய்து அறிவுபூர்வமாக அதை உணர்ந்திருக்கலாம். ஆனால் அதற்கும் உண்மை அனுபூதிக்கும் இடையில் பெருத்த வேறுபாடு உள்ளது. கட்டிடத்தின் வரைபடத்திற்கும் உண்மை கட்டிடத்திற்கும் எவ்வளவோ வேறுபாடு உள்ளதே. எனவே மதத்தின் குறிக்கோளை அடைய பல வழிகள் இருக்க வேண்டும். சிறிது புற உதவி மனதிற்கு அனுகூலமாக இருக்கும். மனமே தனக்கு வேண்டியதை நிறைவேற்றிக் கொள்ள செய்வதை விட அறிவுபூர்வமானது வேறு எது இருக்க முடியும்? ஆனால் அது முடியாது. நம்மில் பலருக்கு புற உதவி தேவை. ராஜயோகம் அதனை தருகிறது. அது நம் உடலில் உள்ள சில ஆற்றல்களையும் விசைகளையும் பயன்படுத்தி சில மனநிலைகளை உருவாக்கி மனத்தை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி இழந்த பேரரசை மீண்டும் பெற செய்கிறது. வெறும் சங்கல்ப வலிமையால் யாராவது அதை அடைய முடியுமானால் அது நல்லதே. பலரால் அது முடியாது. எனவே புற உதவிகளை கையாண்டே ஆக வேண்டும். வேறுபாடுகளுள் ஒருமையின் ஒரு மாபெரும் நிலைக்களனாக உள்ளது இந்த பிரபஞ்சம். மனத்தொகுதி ஒன்றே ஒன்றுதான். மனத்தின் பல்வேறு நிலைகள் பல்வேறு பெயர்களை பெறுகின்றன. மனம் என்னும் கடலில் எழும் பல சிறிய சுழல்களே அவை. நாம் ஒரே வேளையில் தனி மனிதனாகவும் பிரபஞ்சமாகவும் இருக்கிறோம். இந்த விளையாட்டு தொடர்ந்தவாறே உள்ளது. உண்மையில் இந்த ஒருமை உடைபடுவதே இல்லை. ஜடப்பொருள், மனம், உயிர் அனைத்தும் ஒன்றே. இவையெல்லாம் வெவ்வேறு பெயர்கள். பிரபஞ்சத்தில் ஒரே உண்மைதான் உள்ளது. அதை நாம் பல கோணங்களில் பார்க்கிறோம். ஒரே உண்மை ஒரு கோணத்தில் பார்க்கும்போது ஜடப்பொருள், இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது மனம். இரண்டு பொருட்கள் அங்கு இல்லை. கயிற்றை பாம்பென்று தவறாக எண்ணியதால் பயந்து அந்த பாம்பை கொல்ல இன்னொருவனை அழைக்க வேண்டியிருந்தது. நரம்பு மண்டலங்களே ஆடிவிட்டன. இதயம் வேகமாக துடித்தது. இவை அனைத்தும் அந்த பயத்திலிருந்து வந்தவை. அது வெறும் கயிறு என்பதை அறிந்தவுடன் எல்லாம் மறைந்துவிட்டன. இதை நாம் காண்கிறோம். புலன்கள் அறிவதும் ஜடப்பொருள் என்று நாம் கூறுபவையும் கூட உண்மை பொருளே. ஆனால் அதை நாம் காணும் விதம் சரியில்லை. அவ்வளவுதான். கயிற்றை பாம்பாக கண்ட மனம் மாயையில் மூழ்கியிருந்தது. மாயை இல்லாவிட்டால் அப்படி பார்த்திருக்காது. ஒன்று மற்றொன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இல்லாத ஒன்றை பார்ப்பதில்லை. நாம் உடலை காண்கிறோம். இங்கே உண்மையில் எல்லையற்றதான அதை ஜடப்பொருளாக காண்கிறோம். உண்மையில் நாம் உண்மையையே தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் மாயையின் வசப்பட்டதே கிடையாது. நமக்கு எப்போதும் உண்மை தெரியும். அதை நாம் தவறாக எண்ணுகிறோம். ஒரு நேரத்தில் நாம் ஒன்றையே அறிய முடியும். பாம்பை பார்க்கும்போது கயிறு முற்றிலுமாக மறைந்து விடுகிறது. கயிற்றை பார்க்கும்போது பாம்பை நாம் காண்பதே இல்லை. ஒன்றைத்தான் காண முடியும்.
உலகை நாம் காணும்போது எப்படி கடவுளை காண முடியும்? சற்று எண்ணி பாருங்கள். உலகம் என்று நாம் கூறுவது நமது புலன்களின் வழியாக காணப்படும் கடவுளை. இங்கே நீங்கள் பாம்பை பார்க்கிறீர்கள், எனவே கயிறு இல்லை. ஆன்மாவை அறியும்போது மற்ற அனைத்தும் மறைந்து விடுகின்றன. ஆன்மாவை பார்க்கும்போது ஜடப்பொருளை பார்ப்பதில்லை, ஏனெனில் ஜடப்பொருள் என்பதும் அந்த ஆன்மாதான். இந்த வேறுபாடுகளை உருவாக்குவது நமது புலன்கள். ஒரே சூரியன் 1000 நீர்த்துளிகளில் பிரதிபலிக்கும் போது 1000 சூரியர்களாக காட்சியளிக்கிறான். நான் புலன்கள் வழியாக பிரபஞ்சத்தை பார்க்கும்போது அதை ஜடப்பொருளாகவும் சக்தியாகவும் பார்க்கிறேன். அது ஒரே வேளையில் ஒன்றாகவும் பலவாகவும் இருக்கிறது. இந்த வேறுபாடுகள் ஒருமையை அளிப்பதில்லை. 1000 மலைகள் இருந்தாலும் அது கடலின் ஒருமையை அளிப்பதில்லை. கடல் அதே கடலாகத்தான் இருக்கிறது. பிரபஞ்சத்தை ஜடப்பொருளாகவும் சக்தியாகவும் சுருக்கி விடலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வேகம் அதிகரிக்கும் தோறும் எடை குறைகிறது. அவ்வாறு எடையை அதிகரித்து வேகத்தை குறைக்கவும் முடியும். எடை என்பது ஏறத்தாழ முழுவதுமாக மறையக்கூடிய ஒரு நிலையை கூட அடையலாம். சக்திக்கான காரணம் ஜடப்பொருள் என்றோ ஜடப்பொருளுக்கான காரணம் சக்தி என்றோ நாம் கூற முடியாது. ஒன்று மற்றதில் மறைகின்ற அளவிற்கு அவற்றின் தொடர்பு இருக்கிறது. மூன்றாவது ஒன்று இருக்க வேண்டும், அதுவே மனம். ஜடப்பொருளிலிருந்தோ சக்தியிலிருந்தோ உங்களால் பிரபஞ்சத்தை உருவாக்க முடியாது. மனம் என்பது சக்தியும் இல்லை, ஜடப்பொருளும் இல்லை. ஆனால் எப்போதும் இரண்டையும் உண்டாக்குவது அது. உண்மையில் மனமே எல்லா சக்திகளையும் உருவாக்குகிறது. அனைத்து மனங்களின் மொத்தமே பிரபஞ்ச மனம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் படைக்கிறோம். இந்த படைப்புகளின் மொத்தமே பிரபஞ்சம். வேறுபாடுகளில் ஒருமை. ஒரே வேளையில் அது ஒன்றாகவும் பலவாகவும் இருக்கிறது. சகுன கடவுள் என்பது அனைத்தின் மொத்தம். எனினும் தன்னளவில் அவர் தனியாகவும் இருக்கிறார். எப்படி உங்கள் உடல் தனியாக இருந்தும் உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவும் தன்னளவில் தனித்தன்மையாக உள்ளனவோ அதுபோல் இயங்கும் அனைத்தும் பிராணனில் அடங்கியது. நட்சத்திரங்களையும் சூரியனையும் இயக்குவது இந்த பிராணனே. புவியீர்ப்பு விசையும் பிராணனே. இயற்கையின் அனைத்து ஆற்றல்களும் பிரபஞ்ச மனத்தாலேயே படைக்கப்பட்டிருக்க வேண்டும். சிறு சிறு மனங்கள் என்ற நிலையில் நாம் இயற்கையிலிருந்து பிராணனை எடுத்துக்கொண்டு நமது இயல்பின்படி அதை செயல்படுத்தி நமது உடல்களை இயக்குகிறோம். நமது எண்ணங்களை உருவாக்குகிறோம். எண்ணத்தை உருவாக்க முடியாதென நினைப்பதானால் சாப்பிடுவதை 20 நாட்களுக்கு நிறுத்திவிட்டு உங்கள் நிலையை கவனியுங்கள். இன்றே ஆரம்பியுங்கள். நாட்களை எண்ணத் தொடங்குங்கள். எண்ணமும் உணவாலேயே உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதில் சந்தேகமே இல்லை. அனைத்தையும் இயக்குகின்ற இந்த பிராணனை, உடலில் உள்ள இந்த பிராணனை அடக்குவதே பிராணாயாமம். அனைத்தையும் இயக்குவது மூச்சே என்பது பொதுவாக அனைவருக்கும் தெரியும். நான் மூச்சு விடுவதை நிறுத்திவிட்டால் நானே நிற்க வேண்டியதுதான். மூச்சு விட ஆரம்பித்தால் நானும் இயங்குகிறேன். நமக்கு வேண்டியது மூச்சு என்பது கூட அல்ல, அதற்கும் பின்னால் உள்ள நுண்ணிய ஒன்றே நமக்கு தேவை. தூல நிலையிலுள்ள பொருட்களின் உதவியால் நாம் நுண்மையான அறிவுக்கு வர வேண்டும். எந்த புள்ளியில் தொட்டாலும் பிரபஞ்சம் என்பது ஒன்றே. அனைத்து புள்ளிகளும் அந்த புள்ளியின் வேறுபாடுகள். பிரபஞ்சம் முழுவதன் பின்னணியில் ஒருமையே நிலவுகிறது. தூலமான இந்த மூச்சின் மூலம் கூட ஆன்மாவை நாம் அடைந்துவிட முடியும். நாம் நமது உடலில் இப்போது உணராத சில இயக்கங்களை பிராணாயாம பயிற்சிக்கு பின்னர் உணரத் தொடங்குவோம். உணர்ந்ததும் அடக்கி ஆள்வோம். எண்ணம் அதன் கருநிலையிலேயே நமக்கு தெரிய வரும். நாம் அவற்றை பற்றி கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்பு அனைவருக்கும் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அதை அடைவதற்கான பொறுமையோ நம்பிக்கையோ இல்லாமல் போகலாம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஏதோ சிறிது நன்மை அதனால் கிடைக்கவே செய்கிறது என்று நமது பொது அறிவு காட்டுகிறது. முதல் நன்மை நல்ல ஆரோக்கியம். நம்மில் 90% முறையாக சுவாசிப்பதில்லை. நுரையீரல்களை வேண்டிய அளவு விரிப்பதில்லை. ஒழுங்கான சுவாசம் உடலை தூய்மையாக்குகிறது, மனத்தை அமைதியாக்குகிறது. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் மூச்சும் அமைதியாக முறையாக போய் வருகிறது. மூச்சு முறையாக சென்றால் நீங்கள் அமைதியாக இருந்தாக வேண்டும்.
மனம் அலையும் போது மூச்சும் ஒழுங்கற்று வருகிறது. பயிற்சியின் மூலம் சுவாசத்தை முறைப்படுத்த முடியுமானால் நீங்கள் ஏன் அமைதி பெற முடியாது? அமைதியற்று தவிக்கும்போது ஓர் அறைக்குள் சென்று தாளிட்டு கொள்ளுங்கள். மனத்தை அடக்க முயற்சிகள் எதுவும் செய்யாதீர்கள். முறையாக 10 நிமிடங்கள் மூச்சு விடுங்கள். மனம் அமைதியாகிவிடும். இத்தகைய சில நன்மைகள் அனைவருக்கும் கிடைக்கும். பிற அனைத்தும் யோகிக்கு உரியவை. ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் முதல் படி மட்டுமே. பயிற்சிகளுக்கு 84 விதமான ஆசனங்கள் உள்ளன. பலர் இந்த சுவாச பயிற்சிக்காக வாழ்நாள் முழுவதையும் அழைக்கிறார்கள். மூச்சின் தொடர்பின்றி அவர்கள் எதையும் செய்வதில்லை. எந்த நாசியில் அதிக மூச்சு வருகிறதென்பதை அவர்கள் கவனித்து கொண்டே இருப்பார்கள். வலது பக்கம் அதிகமாகும்போது குறிப்பிட்ட சில காரியங்களையும், இடது பக்கம் அதிகமாகும்போது பிறவற்றையும் செய்வார்கள். இரண்டிலும் சமமாக போகும்போது வழிபாடு செய்வார்கள். 2 நாசிகளிலும் சமமாக மூச்சு வரும் நேரமே நீங்கள் மனத்தை அடக்குவதற்கு ஏற்ற நேரம். மூச்சின் மூலம் உடலில் உள்ள சில ஓட்டங்களை நீங்கள் நினைத்தவுடனேயே எங்கு வேண்டுமானாலும் மாற்ற முடியும். உடம்பின் எந்த பகுதியாவது நோயுற்றிருந்தால் பிராணனை அங்கே செலுத்துங்கள். எல்லாம் மூச்சின் மூலமே. மூச்சை விடாமல் இருக்க முயல்கின்ற சில பிரிவினரும் உள்ளார்கள். பலமாக மூச்சு விட செய்யும் எதையும் அவர்கள் செய்வதில்லை. ஒரு விதமான மயக்க நிலையில் அவர்கள் நுழைகிறார்கள். அப்போது உடலின் ஒரு பகுதியும் இயங்காதது போலாகி விடுகிறது. இதயம் துடிப்பது கூட நின்று விடுவதாகவே தோன்றுகிறது. இந்த பயிற்சிகளுள் பல அபாயகரமானவை. இவை உயர்ந்த ஆற்றல்களை பெறுவதற்கான உயர்ந்த வழிகள். மூச்சை முழுவதுமாக அடக்கி உடலை எடையற்றதாக்கி வானில் உயர்ந்து மிதக்கும் பலர் உள்ளார்கள். அப்படி யாரையும் நான் பார்த்ததில்லை. காற்றில் பறக்கின்ற யாரையும் நான் பார்த்ததில்லை. ஆனால் நூல்கள் அப்படி கூறுகின்றன. அனைத்தும் தெரிந்தவனாக நான் நடிக்கவில்லை. எப்போதும் நான் மிகவும் ஆச்சரியமானவற்றையே கண்டு கொண்டிருக்கிறேன். எங்கிருந்தோ பழங்களையும் பூக்களையும் உருவாக்கிய ஒருவரை நான் பார்த்திருக்கிறேன். நிறைநிலையை அடைகின்ற யோகியால் தன் உடலை சிறியதாக்கி இந்த சுவரையே ஊடுருவி செல்ல முடியும். 200 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாத அளவிற்கு எடை மிகுந்து இருக்க முடியும். அவன் விரும்பினால் காற்றில் பறக்கலாம். ஆனால் ஒருவரும் கடவுளைப் போல் ஆற்றல் பெற்றவர்களாக முடியாது. ஒருவேளை அவர்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்க நேர்ந்தால் ஒருவன் படைப்பான், இன்னொருவன் அதை அழிப்பான். இந்த உலகில் முன்னேற்றம் என்ற ஒன்று இருக்க முடியுமானால் அது போட்டியால் வர முடியாது. மனத்தை கட்டுப்படுத்துவதாலேயே முடியும். மேலை நாட்டினர் அது எங்கள் இயல்பு, எங்களால் அதை தவிர்க்க முடியாது என்கிறார்கள். உங்கள் சமுதாய பிரச்சனைகளை பார்த்த பின் அவற்றை தீர்க்க முடியாதென்றே நான் நினைக்கிறேன். சில விஷயங்களில் எங்களை விட மிகவும் தாழ்ந்த நிலையிலேயே நீங்கள் இருக்கிறீர்கள். இவையெல்லாம் உலகை சிறிதும் முன்னேற்றவும் போவதில்லை. வலிமை மிக்கவன் அனைத்தையும் எடுத்துக்கொள்கிறான். பலவீனன் வெறும் கையுடன் திரும்புகிறான். ஏழையோ காத்து கொண்டிருக்கிறான். எடுத்துக்கொள்ள முடிந்தவன் அனைத்தையும் எடுத்துக்கொள்கிறான். ஏழை அவனை வெறுக்கிறான். ஏனெனில் அவன் காத்திருக்க வேண்டியுள்ளது. மனிதன் கண்டுபிடிக்கும் முறைகள் அனைத்தும் இதையே கூறுகின்றன. மனித மனத்திலேயே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். விரும்பாத ஒன்றை செய்யும்படி அவனை வற்புறுத்த எந்த நியதியாலும் முடியாது. தான் நல்லவனாக வேண்டுமென்று விரும்பினால் மட்டுமே ஒருவன் நல்லவனாகிறான். நியதிகளும் நீதிகளும் அவனை நல்லவனாக்க முடியாது. எல்லாம் வல்லவன் நான் எதையும் பொருட்படுத்துவதில்லை என்கிறான். நல்லவனாக வேண்டும் என்று நாம் அனைவரும் நினைப்பதே இந்த பிரச்சனைக்கு தீர்வு. இதை எப்படி செய்வது? அனைத்து அறிவும் மனதிலேயே உள்ளது. கல்லிலோ வானிலோ நட்சத்திரங்களிலோ யார் அறிவை கண்டார்கள்? எல்லாம் மனிதனிலேயே உள்ளது. நாம் எல்லையற்ற ஆற்றல் என்பதை உணர்வோம். மனத்தின் ஆற்றலுக்கு யார் எல்லை வகுத்தது? நாம் அனைவரும் மனம் என்பதை உணர்வோம். கடலின் ஒவ்வொரு துளியிலும் முழு கடலும் உள்ளது. அதுதான் மனித மனம். இந்திய மனம் இந்த ஆற்றல்களையும் சாத்தியக்கூறுகளையும் அறிந்து அவற்றை வெளிப்படுத்த விரும்புகிறது. தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அவன் பொருட்படுத்துவதில்லை. நிறைநிலையை அடைய நெடுங்காலமாகும். 50,000 ஆண்டுகள் ஆகட்டும். அதனால் என்ன?
சமுதாயத்தின் அடிப்படை, அதன் அமைப்பு அனைத்துமே குறைபாடு உடையவை. மனித மனம் மாறுவதால் மட்டுமே நிறைநிலை கிடைக்க முடியும். சொந்த விருப்பத்தாலேயே அவன் மாற வேண்டும். இதில் பெரிய சிரமம் என்னவென்றால், மனத்தை அவன் பலவந்தப்படுத்தவும் முடியாது. ராஜயோகம் கூறுபவற்றையெல்லாம் நீங்கள் நம்பாமல் இருக்கலாம். ஒவ்வொரு தனி மனிதனும் தெய்வீகமானவனாக மாற வேண்டியது அவசியம். எண்ணங்களை முற்றிலும் அடக்குபவனால் மட்டுமே அது முடியும். எண்ணங்கள், புலன்கள் அனைத்தும் என் பணியாளர்கள், என் எஜமானர்கள் அல்ல. அப்போதுதான் தீமைகள் ஒழியும். கல்வி என்பது ஏராளமான உண்மைகளை மனதில் நிறைப்பதல்ல. மனத்தை பூரணமாக்கி முழுவதுமாக அதை அடக்குவதே கல்வியின் நோக்கம். ஒரு புள்ளியில் மனத்தை ஒருமைப்படுத்த நான் விரும்பினால் அது அங்கே செல்ல வேண்டும். நான் விடுவிக்க விரும்பியதும் அது விலக வேண்டும். இது ஒரு பெரிய கஷ்டம். மிகவும் சிரமப்பட்டு ஒருமைப்பாட்டு சக்தியை உருவாக்குகிறோம். மனத்தை ஒன்றின் மீது பற்ற செய்கிறோம். ஆனால் அதை அதிலிருந்து விலக்க நம்மால் முடிவதில்லை. ஆயுளில் பாதியை அதற்காக செலவிட்டாலும் முடிவதே இல்லை. பற்றுவதற்கான ஆற்றலுடன் விலக்கும் ஆற்றலையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இரண்டிலும் சம ஆற்றல் பெற்றவனே மனிதன். உலகமே தலைகீழாக உருண்டாலும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த நூல்கள் அதை உங்களுக்கு கற்பிக்க முடியும்? நூற்றுக்கணக்கான நூல்களை நீங்கள் படிக்கலாம். குழந்தையின் மனதில் நொடிக்கு 50,000 வார்த்தைகளை திணிக்கலாம். அனைத்து கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கற்பிக்கலாம். ஆனால் அவனுக்கு உண்மைகளை கற்பிப்பது ஒரே ஒரு விஞ்ஞானமே. அதுதான் மனையியல். கல்வி என்பது மூச்சை அடக்குவதில்தான் ஆரம்பிக்கவே செய்கிறது. மெல்ல மெல்ல மனத்தின் உட்பகுதிகளில் புகுந்து மெதுவாக அதை வசப்படுத்துங்கள். இது ஒரு நீண்ட கடினமான போராட்டம். ஏதோ புதுமை காணும் நோக்கத்துடன் அதை தொடங்காதீர்கள். ஒன்றை செய்ய விரும்புபவன் அதற்கான திட்டத்தை வைத்திருக்கிறான். நம்பிக்கை, மதம், கடவுள் எதையும் ராஜயோகம் கூறவில்லை. 2000 தெய்வங்களை நம்புங்கள், நம்பித்தான் பாருங்கள், ஏன் கூடாது? ஆனால் ராஜயோகத்தில் அனைத்தும் கருத்துக்களே. மிகவும் சிரமம் எது? நாம் பெரிதாக பேசுவோம், கொள்கைகளை உருவாக்குவோம். ஆனால் மனித குலத்தில் பெரும்பாலோரும் தூலமானவற்றையே பின்பற்ற முடியும். மந்தமானவர்கள் உயர்ந்த தத்துவத்தை கடைபிடிக்க முடியாது. இவ்வாறு அது முடிகிறது. இந்த உலகில் உள்ள அனைத்து விஞ்ஞானங்களிலும் நீங்கள் பட்டதாரியாக இருக்கலாம். ஆனால் உண்மையை அனுபவத்தில் அறியாவிட்டால் நீங்கள் ஒரு குழந்தையாகி மீண்டும் பயில வேண்டும். மேலான கருத்து நிலையில் உள்ள விஷயங்களை நீங்கள் கூறினால் யாராலும் பின்பற்ற முடியாது. பின்பற்றத்தக்க விதத்தில் சிறிது சிறிதாக கொடுங்கள். இத்தனை முறை மூச்சை இழுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று அவர்களிடம் கூறுங்கள். அவர்கள் புரிந்து கொள்வார்கள், அதில் இன்பம் காண்பார்கள். இவை மதத்தின் பாலர் வகுப்பு. அதனால்தான் சுவாச பயிற்சிகள் மிகவும் நன்மை பயப்பவையாக உள்ளன. புதுமை காணும் ஆர்வம் வேண்டாம் என்று நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சில நாட்களில் பயிற்சி செய்யுங்கள். எந்த நன்மையையும் அடையாவிட்டால் பின்னர் என்னை குறை கூறுங்கள். இந்த பிரபஞ்சம் ஒரு சக்தி தொகுதி. அந்த சக்தி ஒவ்வொரு புள்ளியிலும் உள்ளது. உண்மையில் உள்ளதை அறிந்து நாடினோமானால் நமக்கு ஒரு சிறு தானியமணியே போதுமானது. செய் என்பது நமக்கு விஷம் போல் வெறுப்பாக இருக்கிறது. கடமை என்பது அடிமைகளுக்கு இதமாக இருக்கிறது. ஆனால் நான் சுதந்திரன். நான் விளையாட்டாகவே அனைத்தையும் செய்கிறேன். நான் அடிமை இல்லை, சிறிது விளையாடுகிறேன், அவ்வளவுதான். இறந்தவர்களின் ஆவி பலவீனமானது. அவை நம்மிடமிருந்து ஆற்றலை பெற முயல்கின்றன. ஆன்மீக ஆற்றலை ஒரு மனத்திலிருந்து இன்னொரு மனத்திற்கு கொடுக்க முடியும். கொடுப்பவர் குரு, பெறுபவர் சீடர். உலகில் ஆன்மீக உண்மைகள் தழைத்து வந்துள்ள வழி இதுவே. மரணத்தின் போது அனைத்து புலன்களும் மனத்திலும், மனம் பிராணனிலும் ஒடுங்குகிறது. உயிர் தன்னுடன் மனத்தின் ஒரு பகுதியையும் எடுத்துக்கொண்டு வெளியேறுகிறது. மேலும் பிராணனில் ஒரு பகுதியையும், நுண்ணுடலை உருவாக்குவதற்காக நுண் ஜடப்பொருளின் ஒரு பகுதியையும் எடுத்துக்கொள்கிறது. ஆதாரம் எதுவுமின்றி பிராணன் இருக்க முடியாது. எண்ணங்களில் அது தற்காலிகமாக தங்குகிறது, மீண்டும் வெளிவருகிறது. நீங்கள் புதிய உடலையும் புதிய மூளையையும் உருவாக்குகிறீர்கள். அதன் மூலமாக பிராணன் வெளிப்படுகிறது.
ஆவிகளால் உடலை உருவாக்கி கொள்ள முடியாது. பலவினர்களுக்கு தாங்கள் இறந்தது நினைவில் இருப்பதில்லை. அவர்கள் பிறரது உடலில் புகுந்து அந்த ஆவி வாழ்க்கையில் மேலும் இன்பம் காண முயல்கிறார்கள். அவர்களுக்காக உடலை கொடுப்பவர்களின் கதி அதோ கதிதான். அவர்களது உயிர் சக்தியை அவை உறிஞ்சி விடுகின்றன. இந்த உலகில் இறைவனைத் தவிர எதுவும் நிலையானதல்ல. உண்மையை அறிவதே முக்தி. நாம் எதுவாகவும் ஆவதில்லை. நாம் எதுவோ அதுவே. முக்தி வருவது நம்பிக்கையாலேயே தவிர செயல்புரிவதால் அல்ல. அறிவே தேவையானது. நீங்கள் யார் என்பதை அறிய வேண்டும், அவ்வளவுதான். கனவு மறைகிறது. இங்கு அனைவரும் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். நாம் கனவு கண்ட சொர்க்கத்திற்கு இறந்த பின் போகிறோம். அந்த கனவில் வாழ்கிறோம். அந்த கனவு முடிந்ததும் நல்ல உடலை இங்கே எடுத்துக்கொள்கிறோம். இவர்கள்தான் நல்லவர்கள் எனப்படுகிறார்கள். என்னிடமிருந்து ஆசைகள் அனைத்தும் அகன்றுவிட்டன. இனி இந்த புறத்தோற்றங்கள் எதிலும் நான் மயங்க மாட்டேன் என்கிறான் அறிஞன். அறிவை பெற அவன் முயல்கிறான், போராடுகிறான். கனவுகளை பற்றி அவன் அறிந்து விட்டான். இந்த கனவுகளே சொர்க்கங்களையும் உலகங்களையும் உருவாக்கியிருப்பதை அவன் உணர்கிறான். இதையெல்லாம் பார்த்து சிரிக்கிறான். எல்லா மதங்களும் தியானத்தை வற்புறுத்துகின்றன. தியான நிலையே மனதின் மிக உயர்ந்த நிலை என்று யோகிகள் கூறுகிறார்கள். மனம் புறப்பொருட்களை ஆராயும்போது அந்த பொருட்களுடன் தன்னை ஒன்றுபடுத்திக் கொள்கிறது. அந்த பொருட்களின் மயமாக ஆகிவிடுகிறது. பண்டைய இந்திய தத்துவஞானி ஒருவர் இதற்கு ஓர் உவமை கூறியுள்ளார். மனிதனின் ஆன்மா ஒரு பளிங்கு போல் உள்ளது. பளிங்கு தன் அருகில் உள்ள எந்த நிறத்தையும் ஏற்றுக்கொள்கிறது. அதுபோலவே ஆன்மா எதனுடன் சேர்ந்தாலும் அதன் தன்மையை அடைகிறது. அதுதான் சிரமமான காரியம். அதுவே தலையை உண்டாக்குகிறது. நிறத்தின் தீவிரத்தால் தன்னை அறவே மறந்து தான் சார்ந்த பொருளுடன் தன்னை ஒன்றுபடுத்திக் கொள்கிறது.